ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அப்புறம் சென்னையிலலாம் ஒரே மழைன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க பர்சனல் வேலையை பிளான் பண்ணிக்கோங்க. பார்த்து இருந்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குல்ல, அதில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஆக்சுவலாக வீக்கெண்ட் எபிசோடும் சரி, தீபாவளி எபிசோடும் சரி, நான் முக்கியமானது மட்டும்தான் கொஞ்சம் பேசினேன். நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பேச முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த நாமினேஷன் யார் யார் இருக்காங்க, அவங்க என்னென்ன லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது. பிக் பாஸ் வீட்லேயும் அங்கே மழைன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஒரே ரூமில் வச்சுருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ ரெஸ்ட் ரூம் கூட போகாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு, சுபிக்ஷா கூட வந்து அவங்க ஃபேமிலி சேஃபாக இருக்காங்களா என்னன்ற மாதிரி கேமராவில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மீனவ சமுதாயம் அப்படின்னும்போது மழை வந்தாலே அந்த சைடு இருக்க கம்யூனிட்டிக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம்னும் போது, ஸோ அந்த ஒரு அக்கறையில் அவங்க வந்து கேமரா கிட்டே பேசினதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ வந்துட்டு எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க கைஸ். சரி, ஓகே. நாமினேஷன் ப்ராசஸும் அதுக்கப்புறம் யாரெல்லாம் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வாட்டி நான் வீடியோ போடவே இல்லை. ஸோ பிஸியாக இருந்ததுனால. ஸோ ஓவராலாக அதை பற்றியும் ஓட்டிங் இப்போ என்ன ப்ராசஸில் இருக்குது, அஃபிஷியல் அண்ட் அஃபிஷியல் அப்படிங்கிறத பற்றி சேர்த்து வச்சு பார்த்துருவோம். சரிப்பா, யார் யார் நாமினேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓட்ஸ் வந்தது. ஆதிரைக்கு வந்தது. ஆதிரை யார் யார் நாமினேட் பண்ணாங்க? வினோத், கமருதீன், பிரவீன், துஷார், ரம்யா, வியானா. ஓகேங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம கீழே வருவோம். யார் நிறைய ஓட்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து அரோரா வந்து பண்ணது வந்து விக்ரம், கெமி, இன்னும் 2 பேர் யாரோ பண்ணாங்க. ஆக்சுவலி பார்த்தா அஃபிஷியலையும் சரி, நான் அஃபிஷியலையும் சரி, ஓரளவுக்கு ரிலேட்டடாக இவங்க ஆதிரியும் அரோராவும் தான் கொஞ்சம் இருக்காங்க. மோரார்லெஸில் ஒரு வேளை டபுள் போனஸ், டபுள் தமாக்கா, இது தீபாவளி எபிசோடுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் பார்த்து இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா, ஆதிரை கண்டென்ட்டே கொடுக்கல அப்படிங்கிறத விடவும், கண்டென்ட் அவங்க டேரெக்டாக கொடுக்கறத விடவும் ஒரு சில வேலையை ஆரம்பித்து விட்டு அதில் வந்து பார்வை ட்ரிகர் பண்ணி விட்டு அது கூட பல பிரச்சனைகளை உருவாக்குறதுல ஆதிரையே நல்லா செய்கிறாங்க. இன்றைக்கான ஒரு வீடியோ கூட நான் இப்போ லைவ் அப்டேட்ஸ் டக்குன்னு போட்டிருப்பேன். ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், வீடியோஸும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது நாளைக்கு எபிசோடில் எவ்வளோ கட் பண்ணி எவ்வளோ காட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதனால தான் என்னோடது வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, என்னால் அந்த ரிவ்யூ இல்லை இன்றைக்கான எபிசோட் அப்படிங்கிறத கரெக்டாக போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இந்தியா டைம் யூஎஸ் டைம்னு வரும்போது ஒருவேளை நான் 1 எபிசோட் மட்டும் பார்த்தேன்னா அந்த எபிசோட்லேருந்து அப்படியே ரிவ்யூ பண்ணலாம். பட் ஆனால் நான் லைவையும் இப்போ பாருங்கள், லைவ் பார்த்துக்கிட்டே தான் இப்போ வந்து இங்கே வந்து யூஎஸில் நைட் டைம், இந்தியாவில் பகல் டைம். ஸோ லைவ் போயிட்டு இருக்குது. ஸோ இதனை வச்சு நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொமோவில் வர கண்டென்ட்டை ஆக்சுவலாக நான் அப்போ லைவில் பார்த்துருவேன். அப்புறம் நாளைக்கு அந்த ஃபேக் ப்ரொமோவாக அவங்க ப்ரொமோவில் வந்ததை பாதியுமா ஒரு சண்டையை பாதி ப்ரொமோ போட்டுட்டு இன்னொரு சண்டையை மறுநாள் 1 ஹவரில் போடும்போது எனக்கு அது ரிலேட்டபுளாக வந்து பேசுகிறதுக்கு எனக்கு கன்வீனியன்ஸாக இருக்காது. ஸோ ப்ரொமோவில் வந்த கண்டெக்ட் எக்ஸாக்டாக நான் லைவில் பார்க்கும்போது அப்போதைக்கு அப்பயே பேசுகிறேன்னும் போது, இல்லை பாதி அவங்க 1 ஹவரில் ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் அப்புறமும் போடுறாங்கன்னும் போது, நான் அந்த ஒரு கண்டென்ட்டை ஃபுல்லாக அப்போதைக்கு அப்போ ஃபுல்லாக சொல்லிடுறேன். அந்த கன்க்ளூஷனோட இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல என்னால் அதை கரெக்டாக அந்த டேட் டு டேட்டுன்ற மாதிரி என்னால் அதை அப்டேட் பண்ண முடியல. அப்டேட் பண்ண முடியல மீன்ஸ் அந்த ரிவ்யூ, இது எபிசோட் 15க்கான ரிவ்யூ, இது டே 3க்கான ரிவ்யூன்னு பண்ண முடியல. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த தம்ப்நெயில்லையோ இல்லைனா அந்த டைட்டில்லையோ அது என்ன கண்டென்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், ஒரு டீ பஞ்சாயத்தா அந்த பஞ்சாயத்து, டாஸ்க் பஞ்சாயத்து, இல்லை வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ரெகுலர் ரொட்டீன் சண்டையா அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட் நேம் தான் என்னால் போட முடியுதே தவிர, என்னால் அந்த ரிவ்யூ பேஸில் அந்த டே டு டே ரிவ்யூ பேஸில் என்னால் போட முடியல. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் பார்க்குற டைம் ஜோனுக்கு இங்கே வர அந்த கண்டென்ட்டை வச்சு நான் அப்போதைக்கு அப்போ அப்டேட் பண்ணும்போது என்னால் அந்த இந்தியா டைம் ஜோன் கூட அந்த 1 ஹவர் ரிவ்யூ கூட கனெக்ட் ஆக முடியல. ஸோ அதனால் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் பார்க்கணுன்னா நீங்கள் அந்தந்த கண்டென்ட் தேடினீங்கன்னா அந்தந்த கண்டென்ட் உள்ளே இருக்கும். அப்படிதான் என்னால் சொல்லணும். அது என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அந்த கண்டென்ட் வைஸ் அந்த டாப்பிக்கில் என்ன இருக்கோ அதுதான் உள்ள கண்டென்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்னோடய வீடியோஸ் பிடிக்கும். என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே பிடிக்காது. ஏன்னா பெரிய சேனல்லாம் இல்லை, டக்குன்னு ஹைப் ஏற்றிலாம் எனக்கு வந்து யாரும் பாயிண்ட்ஸ் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ண போகிறதில்ல. இல்லை பெரிய சேனல் மாதிரி வந்து நான் யாருக்கும் பிஆரும் பண்ணலை. ஸோ வந்து சின்ன சேனல் தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தோணுன விஷயங்கள் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ்ன்னு எப்பயும் சொல்கிற மாதிரி தான். ஸோ என்னோட ஒப்பீனியன்ஸை நான் அந்த ஷோ பார்க்கும்போது எனக்கு சரி தப்புன்னு தோணுனதை நான் பேசுகிறேன். இது எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு சிலருக்கு கனெக்ட் ஆகுதுன்னா அவங்க என் வீடியோஸ் பார்க்குறாங்க, லைக் போடுறாங்க. ஒரு சிலர் பார்க்குறாங்க, லைக் போடுறதில்ல. போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், என்னோட வீடியோஸும் கொஞ்சம் ரீச் கொடுக்கும் அப்படின்னும்போது அதுக்கு என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பழைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னோட வீடியோஸ் பார்க்க தான் பிடிக்கும், பார்த்தோன்னே பிடிக்காது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரோரா, ஆதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பிரவீனை பார்த்தீங்கன்னா திவாகர், பார்வதி பண்ணாங்க. ஸோ 2 ஓட்டு தான் அவங்களுக்கு வந்துச்சு. பார்வதிக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, திவாகருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, பிரவீன் நம்மளுக்கு எதிராக இருக்காரோன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து இவங்க 2 பேரையுமே பண்ணலை. அவரோட ஜோன் தனியாக ஒரு கேம் அவர் ஆடிட்டுருக்காரு. அவர் வெளியில் தெரியல, ஆனால் அவரோட கேமும் ஒரு கேல்குலேட்டிவாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு
பிரவீன் வெஸ் விக்ரம்னு கூடிய சீக்கிரமே வரும். ஏன்னா விக்ரமோட இடத்த பிரவீன் பிடிச்ச மாதிரி பிரவீன் கொஞ்சம் பொசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாரு. அதாவது எந்த இடம்னு நான் சொல்கிறேன்னா கனியக்கா குரூப்பில், அந்த குரூப்பிசமில் கனி, சபரி, பிரவீன் இருந்த இடம், அந்த சபரிக்கு அப்புறம் அந்த பிரவீன் இருந்த இடம் வந்து இப்போ வந்து விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்தது. ஏதோ ஒரு இடத்துல பிரவீனுக்கு ஒரு இடத்துல ஒரு பொசிட்டிவ்னஸ் வந்திருக்கு. ஸோ அது கூடிய சீக்கிரமே பிரவீன் வெஸ் விக்ரம்னு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸில் நான் ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி இல்லை நான் பார்க்குற கண்டென்ட்டை வச்சே நான் ஒரு லுக் சொல்லிடுறேன். அது அதுக்கப்புறம் ஒரு வாரமோ 10 நாளோ கழிச்சு அது வருது. ஆனால் அது இமீடியட்டாக வரதில்லை அப்படின்னும் போது என்னோட வீடியோஸ்க்கு ரீச் இல்லை. பட் ஆனால் அதுக்கப்புறம் அது கண்டென்ட் சேம் வரும்போது இது போன சீசனில் இது இப்படி தான் நடந்தது, இப்போ வியானா விஷயமா அப்படி தான் வருது, பாரு விஷயமா அப்படி தான் வருது, கனியாக்கா விஷயமா அப்படி தான் வருதுன்னா கூடிய சீக்கிரம் பிரவீன் வெஸ் விக்ரமும் அப்படி தான் வரப்போகுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து பிரவீன் மேலே திவாகர் அப்படின்னும் போது திவாகருக்கும் பார்வதிக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு டவுட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் டவுட்ஸ் ஓடிட்டே இருக்குது. இவர் நம்மளுக்கு எதிராக இருக்காரோன்னு. ஆக்சுவலாக பார்த்தா இவங்கள அவர் டச்சே பண்ணுறதில்ல. அவரோட ஜூன் வேறையாக இருக்குது பிரவீன். ஏன்னா அவர் தான் ரம்யாவை பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ரம்யாவை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன், திவாகர், கலை பண்ணாங்க. இது வந்து ரம்யாவை பண்ணது. வியானாவை யார் யார் பண்ணது? சபரி, எஃப்ஜே, கனி, ஆதிரை, அப்புறம் கலை. ஸோ இவங்க வியானாவை பண்ண இடத்துலையே பாருங்கள் எத்தனை பேர் அந்த குரூப் மொத்தம் வியானாவை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றது. ஒருவேளை பாருக்கு இது வந்திருக்கணும். பாரு ஜாக்பாட் அடித்த மாதிரி தப்பிச்சாங்க. எப்படி தப்பிச்சாங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக அதுக்கு ஃபன்னாக கூட லைவில் வந்துச்சு. யாரோ சொல்கிறாங்க, பாருவோ ரம்யாவோ யாரோ சொல்லும் போது சொல்கிறாங்க, பாருவே தான் சொல்கிறாங்கப்பா எப்படா என்னை விட்டீங்க அப்படின்னு. மறுநாள் காலையில் சும்மா லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது, அதாவது இவங்க கண்டிப்பாக போட்டுருவாங்க, அவங்க கண்டிப்பாக பாருக்கு போட்டுருவாங்கன்னு நினச்சி யாருமே போடாமல் விட்டது தான் அங்கே காமெடியாக போயிடுச்சு. அதுக்கு பாருக்கு செம்ம ஜாக்பாட் அடித்த மாதிரி தான் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ வியானாக்கு என்ன விழுந்திருக்கும் அப்படின்னா, சபரி, எஃப்ஜே, கனி, ஆதிரை, கலைனும் போது சபரி வந்தால் கனி வந்துடுவாங்க, கனி வந்தால் எஃப்ஜே வந்துடுவாங்க, எஃப்ஜே வந்தால் ஆதிரை வந்துடுவாங்க. இதில் கலை ஆனால் தனி விஷயம். பட் ஆனால் இது இந்த நாளும் குரூப்பிசம் நான் சொன்ன ஆர்டர் தான். சபரி வந்தால் கனி வந்துடுவாங்க, இல்லை கனி வந்தால் சபரி வந்துடுவாங்க, சபரி வந்தோடனே எஃப்ஜே வந்துடுவார், எஃப்ஜே வந்தோடனே ஆதிரை வந்துடுவாங்க. இதுதான் அந்த குரூப்பிசம் பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் சரி. அப்போ துஷார் யார் பண்ணதுன்னா சுபியும் அரோராவும் பண்ணாங்க. சரி, அப்புறம் கலை யார் பண்ணாங்கன்னா ரம்யா. கலையை வந்து ரம்யா, துஷார், சுபி, அரோரா, விக்ரம் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது இந்த குரூப்பில் எத்தனையும் இருக்குது பாருங்கள். கலைக்கு எதிராக சுபிக்ஷா, அரோரா. ரம்யா வந்தால் சுபிக்ஷா வந்துடுவாங்க. அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து நான் எப்படி பிரவீனுக்கு வந்து பாசிட்டிவ்னஸ் விக்ரம் மேலே இருக்குன்னு சொல்கிறனோ, விக்ரம்கான விஷயம் வந்து கலைக்கிட்ட இருக்குது. ஏன்னா சபரிக்கு எதிராக கலை செயல்படுறாரு. அதனால் ஒரு விஷயம் இங்கே நடக்குது. இதில் அரோராவும் துஷாரும் அவங்களுக்கான ஒரு தனி கேம். ஸோ நான் குரூப்பிசம் இல்லை இது வந்தால் அது வந்துடும்ன்ற அந்த பட்டர்ஃப்ளை இருக்க விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். இது மாதிரி ஆச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரவீனுக்கு வந்து எப்பயுமே அவர் இப்போவுமே ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி லைவில் நடந்ததாகட்டும், இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் டாஸ்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிறது மட்டுமே ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சு தான் பாரு வந்து அந்த குவாலிட்டி செக் அப்படிங்கிற விஷயத்துக்கு அனுப்புகிறாங்க. திவாகரையும் கார்னர் பண்ணுறாங்கன்னு போது யாருமே ஃபேராக அந்த விஷயம் பண்ணல. குறை சொல்கிறதுன்னு ஒரு டேகை வந்து பாருக்கு கொடுக்கணுன்றதுக்காகவே அவங்கள அதை கொடுத்தா மாதிரி தான் இருந்தது. கேம் ஆட விடாமல் நாங்கள் வந்து உங்களை பிக் பாஸ் வீட்லேயும் சேர்த்துக்க மாட்டோம், இந்த வீட்லேயும் சூப்பர் டீலக்ஸ் வீட்லேயும் சேர்த்துக்க மாட்டோம். நீங்கள் தனியாக தான் கேம் ஆடணும். தனியாக கேம் ஆடும்போது நாங்கள் எல்லாருமே அடிப்போம். ஆனால் அங்கே அடிக்கிறதுல நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகணும். இல்லைனா எங்களுக்கு எஸ் சொல்கிற இடத்துல எங்கள் கும்பலில் வந்து நீங்கள் சேரணும். நீங்கள் தனியாக ஸ்ட்ராங்கெல்லாம் கேம் ஆட முடியாது. அப்படி ஆடினீங்கன்னா நாங்கள் இப்படி தான் அடிச்சுட்டு இருப்போன்றதான் இன்டெரக்டாக சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேண்டா, நான் இப்படி தாண்டா என் கேம் ஆடுவேன், இது தாண்டா என் கேம்னு சொல்லி அடிக்கிறாங்க பாரு. ஆக்சுவலாக இந்த குவாலிட்டி செக்கில் இவங்க பாருவை கார்னர் பண்ணி குறை சொல்கிற இடத்துல உட்கார வைக்கல. டேய் நீங்களாம் தாண்டா போய் நீங்களா மாட்டிக்கிட்டீங்க பாருக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா குவாலிட்டி செக்குன்னு அந்த ஒரு விஷயம் தான் அந்த டாஸ்க்கான முக்கியமான பர்பஸே. அதை மீறி தான் அது வந்து அந்த குவாலிட்டி செக், அந்த கியூசி அப்படிங்கிற விஷயம் தாண்டி தான் அவங்க அந்த சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எங்கே சுற்றினாலும் அந்த இடத்துக்கு தானடா வரணும். அதுண்டா முக்கியமான ஒரு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான விஷயமே அந்த குவாலிட்டி செக் தானே அந்த டாஸ்க்குன்னும் போது, டேய் நீங்கள் அந்த பொண்ணை குத்தலடா, நீங்களா போய் வாலண்டியராக போய் மாட்டிக்கிட்டீங்கடா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கான சுவாரஸ்யங்களை பாரு கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னும் போது, அதுதான் இன்றைக்கி வந்து ப்ரொமோ வந்து திவாகர் வெஸ் பாரு அப்படின்போது அது இன்னும் வரல லைவில். ஸோ அது எப்படி போனாலும் பாரு வந்து இனிமேல் திவாகர் கிட்ட கொஞ்சம் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அந்த டிஸ்டன்ஸு. அதே சமயத்தில் ஃபுல்லாகவும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. நானே போட்டிருப்பேன் திவாகரை வந்து பாரு அவாய்ட் பண்ணுவாங்களான்னு. ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு அண்ணா தங்கச்சி பாண்டிங்கன்றதை மீறி கொஞ்சம் அப்போ ஃப்ளர்ட் அப்படிங்கிற இடத்துல திவாகர் கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் மீறுற மாதிரி இருக்குது. இதை சபரியும் வான் பண்ணியிருப்பார். ஸோ அவர் எல்லா பொண்ணுக்குமே அந்த வீட்டில் அப்படி தான் நடந்துக்கிறாரு. மேபி சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் போச்சுன்னா இவர் பேர் ரிப்பேர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சபரியுமே எனக்கு தெரிஞ்சு சபரி இந்த சீசனில் சொன்ன
உருப்படியான கண்டென்ட்டில் உருப்படியான ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்கிற இடத்துல திவாகர் சாருக்கு அவர் கொடுத்த அட்வைஸ் தான் அப்படின்னு சொல்லணும். அண்ணன் எல்லாரும் நீங்கள் பண்ணுறதை ஜாலியாக எடுத்துக்கிறாங்க, ஆனால் ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக நின்று அதை கார்னர் பண்ணிச்சுன்னா உங்கள் பேர் டேமேஜ் ஆகிடும், ஸோ பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொன்னது தான் இந்த சீசனில் உருப்படியாக சபரி இது வரைக்கும் பண்ண வேலைங்களே இல்லை ஜென்யூன் ரெஸ்பெக்டாக ஜென்யூன் ஜென்டில்மேனாக பண்ண வேலையை நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு சில இடங்களில் பாரு கொஞ்சம் திவாகர் பண்ணுறது இரிட்டேட் ஆனாலும் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதை சமாளிக்குது. இது எந்த லிமிட் வரைக்கும் போகும்னு தெரில. ஒரு நாள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் போது இன்றைக்கி நடந்த சண்டையை கூட அதுக்கான ஒரு விஷயமா பாரு யூஸ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம விஷயம் வந்தால் தான் பார்க்கணும். சரி, ஓகேப்பா, இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஆச்சு. இதில் யார் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கனி அக்கா தெரியாமலோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிடுறாங்க. அவங்க குரூப்பிசம் சேர்ந்து யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்க ஹைலைட் ஆகிடுறாங்க. புரியுதா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் திவாகர் ஆனார், அப்புறம் பாரு, இப்போது வியானா. இது கனியக்கா நல்ல டைமோ இல்லை, சாரி, கனியக்கா அடிக்கிறதுனால அவங்க ஹீரோ ஆகிடுறாங்களா, அவங்க ஜனங்கக்கிட்ட ரீச் ஆகிடுறாங்களா, இல்லை அவங்க ரீச் ஆகணுன்றதுக்காக இந்த குரூப் வந்து தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ண போய் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி போயிடுதா அப்படின்னு தெரில. ஸோ வியானா தான் ஃபஸ்ட் ஓட்டிங்கில் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரவீனும் சுபிக்ஷாவும் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, அன்அஃபிஷியல் ஓட்டிங் அஃபிஷியல் ஓட்டிங்னு வரும்போது பிரவீனும் சுபிக்ஷாவும் செகண்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ பிரவீன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்டோ தேர்ட் வராரு, சுபிக்ஷா அன்அஃபிஷியலில். ஸோ இந்த ரெண்டு செகண்ட் தேர்ட் பிளேஸ்க்கு 2 பேரும் அஃபிஷியலும் அன்அஃபிஷியலும் மாறுது. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வியானா தான். அதுக்கப்புறம் துஷார், அதுக்கப்புறம் கலை, ரம்யா ஜோ, அரோரா, ஆதிரை தான் இருக்காங்க. ஒருவேளை ஆதிரை அரோராவை இந்த ஃப்ரீ நாமினேஷன் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் அந்த இதில் ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் நான் இன்னும் பேசலை, அதை பற்றி பேசுகிறேன். அதில் அந்த ஃப்ரீ நாமினேஷன் வரதுக்கான அந்த பாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது அதில் யாரையாச்சும் வந்து பிக் பாஸ் டீம் சேவ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஒருவேளை அதில் யாராச்சும் சேவ் பண்ணால் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தப்பிச்சிருவாங்க, அரோராவோ ஆதிரையோ. எனக்கு தெரிஞ்சு ரம்யா கிடைக்க வாய்ப்பு இல்லை. அரோராக்கோ ஆதிரைக்கு கொடுக்கறதுக்கு டீம் எதாவது பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ரம்யாவோட கேம் என்ன சொல்கிறது, நான் சொன்ன மாதிரி அது கரெக்டாக அந்த 50-50 இருந்தது போன வாரம். அவங்க டவுன் ஆகிட்டா கீழே இறக்கிடுவாங்க மக்கள், நல்லா விளையாடினா மேலே தூக்குவாங்கன்னா அவங்க நல்லா விளையாடுறதுக்கான எஃபோர்ட் எடுக்கலை. கண்டென்ட்டுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாரு கிட்ட தான் திருப்பி எடுத்தாங்க. ஆனால் பாரு அதுக்கு சான்ஸே கொடுக்காம அவங்கக்கிட்ட சண்டையே போட எனக்கு விருப்பம் இல்லை, யார்கிட்ட சண்டை போடணுன்றது கூட எனக்கு தான், அதை கூட நான் தான் டிசைட் பண்ணுவேன், உங்ககிட்ட கண்டென்ட் கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்ற மாதிரி ஸ்மார்ட்டாக தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திவாகர் கிட்ட கண்டென்ட் எடுத்த மாதிரி பாரு கிட்ட கண்டென்ட் எடுக்கலான்னு ரம்யா ட்ரை பண்ணாங்க, ஆனால் பல்ப் வாங்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பெருக்கிற டாஸ்கில், அந்த குப்பை போடுற டாஸ்கில், ஓகேங்களா, அங்கேயும் கண்டென்ட் ரைட் பண்ணது ரம்யா, பட் ஆனால் பல்ப் வாங்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி தான் இப்போதைக்கு இருக்குங்க. ஸோ எப்படி இருந்தாலும் வியானா ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னும் போது யார் வெளில போவாங்கன்னா அரோரா ஆதிரை போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் டீம் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்றது நம்ம போக போக தான் பார்க்கணும், பார்க்க தான் தெரியும். தேங்க்யூ கைஸ்.